ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி சாப்டர் வைஸாக நம்ம பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணுறதுன்ட்டு எளிய முறையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாகவும் எப்படி பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணுறதாகவும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் ஒவ்வொரு சாப்டருக்கும் எப்படி நம்ம பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டில் பேசிக் பற்றி. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபைல் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 3 சாப்டர் இருக்குது. சாப்டர் 1, சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3. ஸோ இந்த சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3க்கெலாம் பேஜ் நம்பர் வரக்கூடாது. ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் த ஃபஸ்ட் பேஜ் டு த பாட்டம் பேஜ் we have to put the page number. ஸோ பேஜ் நம்பர் இன்சர்ட் ஆகிடும். பட் சாப்டர் வைஸாக we have to insert the page number easily. So first we go on chapter 1 introduction. ஸோ இன்ட்ரடக்ஷனில் பேஜ் நம்பர் வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஸோ இந்த குரூப் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு அங்கே வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் இருக்கும். ஸோ பேஜ் லேஅவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். பிரேக்ஸ், லைன் நம்பர் அண்ட் ஹைப்பர்தகேஷன் ஒன்று இருக்கும். ஸோ பிரேக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பேஜ், காலம், டெக்ஸ்ட் வைப்பிங், நெக்ஸ்ட் பேஜ், கண்டினியூவஸ் இருக்குது பாருங்கள். கண்டினியூவஸை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பேஜ் நம்பரை வெளியும் நீங்கள் நம்பர் போட போகிறீங்களோ அந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ அப்போ சாப்டர் முன்னாடி வெளியும் அப்போது ஃபஸ்ட்டு சாப்டர் வெளியும் நம்ம பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணணும். அங்கே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் பிரேக்ஸ் போயிட்டு கண்டினியூவஸ் கொடுத்துட்டு திரும்பியும் அந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடுங்க. அங்கே வந்து மேலே இது மாதிரி ஹெட்டர் அண்ட் ஃபோல்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹெட்டர் அண்ட் ஃபோல்டர் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே இப்படி வந்துடும், க்ளோஸ் ஹெட்டர் அண்ட் ஃபோல்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க் டு ப்ரீவியஸ் இருக்கும். இது மாதிரி வந்துட்டாலே ஓரளவு நெக்ஸ்ட் பேஜ் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துங்க. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருக்கும். பேஜ் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சில பேர் டாப் ஆஃப் த பேஜ் போடுவாங்க, இங்கே சில பேர் பாட்டம் ஆஃப் த பேஜ், பாட்டம் கீழே போடுவாங்க, பேஜ் மார்ஜினில் போடுவாங்க, ஆர் கரண்ட் பொசிஷன் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எதை விருப்பமோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டம் ஆஃப் த பேஜில் லைன் நம்பர் 2 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1ல் வந்திருக்கு, சாப்டர் 1ல். ஸோ அதை நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பாட்டம் ஆஃப் த பேஜ் நம்பர் 1. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ சாப்டர் 1ல் நம்பர் இருக்காது. ஸோ அந்த நெக்ஸ்ட் பேஜ்லேருந்து நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 சாப்டர் 1 பார்த்திங்கன்னா 7 பேஜஸ் இருக்குது. ஸோ சாப்டர் இல்லாமல் அதுக்கப்புறம் 7 பேஜஸ் நம்பர் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2க்கு அதேமாரி தான் சேம் ப்ரொசீஜர். ஸோ இப்போது ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ சாப்டர் 1க்கு என்ன ஃபாலோ பண்ணமோ அதே தான் சாப்டர் 2க்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ சாப்டர் 1க்கு பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சாப்டர் 2க்கு சாப்டர் 1ல் என்ன ஃபாலோ பண்ணமோ அதே தான் சாப்டர் 2க்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு சாப்டர் 2ல் ஃபஸ்ட் பேஜில் கிளிக் பண்ணிவிட்டு பேஜ் லேஅவுட் போங்க. பிரேக்ஸில் கண்டினியூவஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்டர் 2 எண்ட் ஆஃப் த பேஜில் கிளிக் பண்ணிவிடுங்க. எண்ட் ஆஃப் பேஜ்க்கு வந்துடுங்க. வந்துட்டு அங்கே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு பேஜ் லேஅவுட், பிரேக்ஸ், கண்டினியூவஸ் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், சாப்டர் 2க்கு ஃபஸ்ட் பேஜுக்கு போகணும். ஃபஸ்ட் பேஜில் போய்ட்டு ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபோல்டர், ஸோ இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே
ஹெடர் அண்ட் ஃபுட்டர் ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, லிங்க் டு ப்ரீவியஸ் கொடுத்துட்டு பேஜ் நம்பர் பாட்டம் ஆஃப் த பேஜ், ஏன்னா நான் பாட்டம் ஆஃப் த பேஜ் தான் சாப்டர் 1 கொடுத்தேன், அதனால் சாப்டர் 2க்கும் சேம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், அதனால் பாட்டம் ஆஃப் த பேஜ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 8. ஸோ சாப்டர் 1 எங்கே முடியுதுன்னா சாப்டர் 1 பேஜ் நம்பர் 7. ஸோ சாப்டர் 2ல் பேஜ் நம்பர் கிடையாது. ஸோ சாப்டர் 2 சாப்டர் 1 7, சாப்டர் 2 8, 9, 10, 11, 12, 13, 13. ஸோ சாப்டர் 1 2க்கு பேஜ் நம்பர் இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ சாப்டர் 3க்கு கிடையாது. ஸோ அகைன் ஹெடர் அண்ட் ஃபுட்டரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ சேம் திங் we have to follow for சாப்டர் 3. ஸோ சாப்டர் 1 சாப்டர் 2 என்ன ஃபாலோ பண்ணமோ அதே தான் சாப்டர் 3க்கு ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்